அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று கான்செப்ட் நம்ம கணவன் மனைவி உண்டான கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி எப்படி இருக்காங்க, மனைவி எப்படி இருக்கிறாங்க, கணவன் எப்படி இருக்காங்க? கல்யாணம் முடித்து தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்காமல் ஒரு 15 வருட வாழ்க்கை, அவங்களது வாழ்க்கை எப்படி போகிறது? குழந்தை பிறந்து அது ஒரு விதமான வாழ்க்கை போகும், குழந்தை பிறக்காமல் அது ஒரு விதமாக வாழ்க்கை போகும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக நினைத்து கொண்டிருப்பார்கள். குழந்தை இல்லை என்ற ஏக்கம் கண்டிப்பாக 3 வருடங்களுக்கு அப்பாற்பட்டு மிகவும் ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலையில் 2 பேர் மனதிலும் தோன்றும். ஒன்று சொந்தக்காரர், உறவினர்கள் நிறைய பேர் கேட்பார்கள். மற்றொன்று இவர்களுக்குள்ளே சில விஷயங்கள், நெருடல்களும், அதிகமான சண்டைகளும், மனக்கோளாறுகளும், சில விஷயங்களும் அடிக்கடி வந்து சென்றே போகும். வீட்டில் ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலையும், அப்பப்போ எதுக்கு எடுத்தாலும் சில சண்டைகளும் கண்டிப்பாக உருவெடுக்கும். அதுக்கு என்ன செய்வதென்று கேட்டால், ஒருவர் அதிகமாக பேசாமல் இருந்தாலே போதுமா என்றால் அதுவும் ஆகாது. அதுவும் மன கஷ்டம்தான். ஒரு கல்யாணம் முடிந்து குழந்தைகள் பிறந்தால் அது வேறு கஷ்டம். அது ஒரு முறையான கஷ்டமாக போகும். இவர்கள் இருவருதான் தானே, ஜாலியாக இருக்கலாமே என்று உறவுக்காரர்கள் சொல்லிவிடலாம். அப்படியும் இருக்க முடியாது. அதற்கு உண்டான புரிதல்கள் வேண்டும். ஒரு கணவன் மனைவி 15 வருடங்களாகவே ஒரே முகங்களை பார்க்கும் பொழுது சண்டைகள் தேவையில்லாமல் வரும். அதுக்குண்டான கமிட்மெண்ட்டுகளையும் அவர்களது வேலைகளையும் பார்த்த வண்ணம் போய் கொண்டிருந்தால் பிரச்சனை அல்ல. 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூக்கம் தவிர 16 மணி நேரம் வீட்டில் யாரும் யாரையும் பார்க்காமல் இருப்பது நல்லது. நேரில் பார்ப்பது கூடாது. இப்படி இருந்தால் சிலவரது வாழ்க்கை தொல்லைகள் கம்மியாகலாம் இருக்கலாம். இறுதி நேரம் மனைவிகிட்ட அன்பாக பேசலாம், கணவன்கிட்ட அன்பாக பேசலாம் என்றால் ஓகே. சிறிது நேரம் என்றால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் மட்டும்தான். அதற்கு மேல் மீறி போனால் வாய் தகராறும், வாய் சண்டைகளும், தேவையில்லாத சண்டைகளும் கண்டிப்பாக உள்ளே வந்து புகுந்து விளையாடும். ஒன்றால் மனைவி நன்றாக படித்தவள் என்றால் உண்டான சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ள சில விஷயங்களை சரியாக பேச வேண்டும் என்றால், இல்லை என்றால் சண்டை வரும். ஒன்றும் இல்லை என்றால் படிப்பு கம்மியாக இருந்தால் அவர்கள் அதிகமாக யாரிடமும் பேசவில்லை என்றால் கணவனிடம் அதிகமாக பேச வேண்டும் என்று நினைப்பார். கணவனிடம் அதிகமாக பேச வேண்டும் என்றால் கணவன் அதுக்குண்டான வேலையில் இருந்தால் பேசலாம். வேலையில் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு டென்ஷனான ப்ரெஷரான வேலையில் இருந்தால் கணவன் மனைவியிடம் அதிகமாக பேச மாட்டான். அதனாலையும் கண்டிப்பாக சண்டை வரும். இதை புரிந்து நடக்க வேண்டும் மனைவிகள். இதை யாரும் புரிந்து ஒருபோதும் நடப்பதில்லை. இதனால்தான் அதிகமான சண்டைகள் வருகிறது. ஒரு வேலைக்கு சென்ற இடத்தில் அடிக்கடி ஃபோன் செய்து பேசுதலும் ஆகாது. அதுவும் கணவனின் வேலைக்கு ஒரு ஆப்பாகும், வேலைக்கு ஒரு விஷயமாகவும் கண்டிப்பாக அவரது வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும். எங்கே இருக்கிறார்கள், எந்த இடத்தில் இருக்கிறார்கள், தேவையில்லாமல் கால் செய்யலாமா, தேவையில்லாமல் தொல்லை தரலாமா, தேவையில்லாத சண்டையை பேசலாமா, என்ன செய்வது? உனது வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும். உங்களது 2 பேர் வாழ்க்கையும் நன்றாக இருக்க வேண்டும். அதற்கு உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலை முக்கியம். மனைவி வேலை செய்தாலும் சரி, செய்யாட்டியும் சரி, ஒரு சில டைமில் வேலைக்கு செல்வார், ஒரு சில டைமில் வேலைக்கு செல்ல மாட்டார். உடம்பு வலி, அது வலி, இது வலி, வேலையில்லா தன்மை, இதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக ஒரு சிலர் பக்கம் சொல்வதும், ஒரு சில பக்கம் பேசுவதும், இது வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் அல்ல. இது வாழ்க்கை கோணலை திருப்பி போட்டுவிடும். வேலை என்பது பணம் இருந்தால் தான் இப்பொழுது வாழ்க்கை எல்லாம் நிலைக்கும். ஒரு சில விஷயங்கள் செய்வதும் வருவதும் போவதும் கண்டிப்பாக வேண்டும். ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமாக மாதம் 2000 மட்டும் தனது உடலுக்கு செலவு செய்கிறான். மற்றபடி பழங்கள், காய்கறிகள் மற்றும் அரிசி வகைகள் மற்றும் சில இதர செலவுகள், வரும் செலவு, போகும் செலவு, வண்டி செலவு, வாடகை செலவு, இன்னும் செலவுகள் என்று பார்த்தால் மாதம் 22,000 இருந்தால்தான் அதில் ஒரு 3,000 4,000 மிச்சம் பிடிக்க முடியும். அப்படி இல்லை என்றால் 15,000 சம்பளம் வாங்கினால் கூட மனைவி கண்டிப்பாக சப்போர்ட் செய்ய வேண்டும். இது தினந்தோறும் அன்னாடுங்காட்சிகளின் பொழப்புகளும் மாத சம்பள பொழப்புகளும் ஆகும். இதே கம்பெனிகள் வைத்தாலும் அவர்கள் முதல் போட்டு ஆட்களுக்கு சம்பளம் கொடுத்து
இருக்கக்கூடிய இடங்களை விற்று விற்று கொடுக்க வேண்டும். மனைவி இருக்கிறாள், படித்திருக்கிறாள், அவருக்கு நல்ல படிப்பு வேண்டும். இப்போது வரைக்கும் படிப்புக்கு உண்டான ஒரு சன்மானம் கிடைக்கவில்லை, ஒரு வேலையும் கிடைக்கவில்லை. நான் நன்றாக படித்திருக்கிறேன். அந்த படிப்பை குறியாக வைத்து படிப்பது தவறல்ல. உனக்கு உண்டான விஷயங்கள், உனக்கு போக்குவரத்து செலவு, உனக்கு உண்டான செலவுகள் நீ சம்பாதித்து கொண்டால் கணவனுக்கு சிறிது உதவியாக இருக்கும். என்ன படித்து என்ன பிரயோஜனம்? பல டிகிரி முடித்திருக்கிறேன், 2 டிகிரி முடிச்சுக்கிறேன், 3 டிகிரி முடிச்சுக்கிறேன் அப்படி சொல்லிக்கலாம். சாதாரண ஒரு 12வது 10வது படிக்கிற பிள்ளைங்க சம்பாதிக்க கடையில் போய் சம்பாதிக்கிறக்கோ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வருமானம் ஒரு 7000 இருந்தால் ஏதோ குடும்ப செலவுக்கு தாட்டிக்கும், அதாவது வாடகை செலவுக்கோ ஏதோ ஒரு செலவுக்கு இழுத்து பிடிச்சிட்டு போகும். அதுவும் குடும்பம் குழந்தை இருந்தால் அதை விட சிரமம். கம்பெனி வைத்திருப்பவன், கடை வைத்திருப்பவர்கள் என்ன செய்வார்கள்? உண்டான வருமானம் எவ்வளவு வர வேண்டும்? மாதம் 1 லட்சமா? வாரம் 1 லட்சம் வர வேண்டும். 30 பேர் வேலை செஞ்சாங்கன்னா ஒரு ஆளுக்கு 5000 கொடுக்கணும், 6000 கொடுக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபா அதுலேயே சம்பளம் போயிடும். அப்புறம் கட்டட பில்டிங் வாடகை, வாரமான ஒரு வாடகை, இப்போ மாதமாக ஒரு 15,000 வாடகைன்னா ஒரு 20,000 கூட இருக்குது வாடகை. அந்த வாடகையில் மாதம் வாரம் 5,000 எடுத்து வைக்கணும், சம்பளத்தை கொடுக்கணும். ஒரு ஆம்பளை வேன் வச்சுருந்தா அந்த ஆம்பளை வேனும் உண்டான விஷயங்களை நாம் செய்து கொண்டே போகும்போது கையில் ஒன்றும் நிற்காது. இருக்கக்கூடிய காசுகளை, பழைய காசுகளை, சேமித்து வச்ச காசுகளை அதில் போட்டு லாஸ் ஆகிட்டே போகும். ஒரு துளி மனதிலிருந்து ஒரு காயத்தையும் ஒரு விஷயத்தையும் காட்டிக்கொள்ளாத கணவன்மார்கள், இப்படி நிறைய கணவன்மார்கள் இருக்கிறார்கள். அதாவது குடும்பத்தில் நல்லபடியாக இருக்கக்கூடிய கணவன்மார்கள், சில ஊதாரித்தனமாக சுற்றக்கூடிய கணவன்மார்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்கள பற்றிலாம் நான் பேசலை. ஊதாரியாக சுற்றுவாங்க. குடும்ப பெண்ணு மனைவிமார்கள் வாழ்க்கையை நடத்தி ஏகப்பட்ட பக்கம் போயிட்டுருக்குது. அதை நான் சொல்லலை. ஏன்னா மனைவிகளும் சரியான உழைப்பாளிகள், கணவன்மார்கள் ஊதாரிகள், மனைவிமார்கள் உழைப்பாளிகள்பாங்க. 60% 40% நல்லா கஷ்டப்பட்டு கணவன் குடும்பத்தை காப்பாற்றி வீட்டில் எந்த ஒரு சூழ்நிலையும் உருவாக்காமல் மனைவிக்கு என்ன தேவையோ எல்லா அச்சீவ்மெண்ட்டும் பண்ணுவாங்க. இருந்தாலும் பிடிக்காமல் போயிடும். அதனால சண்டைகள் வரும். கல்யாணம் முடிஞ்சால் குழந்தைங்க வளர்க்கணும், பள்ளிக்கூடம் கூட்டி சேர்த்து விடணும், நல்ல ஸ்கூலாக சேர்த்தணும், இன்னும் பல கமிட்மெண்ட்டு. ஒரு வண்டி வாங்கணும், அந்த வண்டியில் எல்லாத்தையுமே வேலைக்கு போகிறாங்கன்னா கம்பெனி வச்சுருந்தாங்க, அந்த கம்பெனியில் இருக்கிற ஆட்களை கொண்டு வந்து விடணும். அப்போ தான் ஆள் கிடைக்கி அவங்களுக்கு உண்டான சலுகை பண்ணணும். நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. இது குழந்தை பிறக்காத தம்பதி இது வேறு. இது அதிகமாக பேசினாவே சண்டை வந்துடும். இதை பேசுனா என்ன பண்ணாலே சண்டை வரும், என்னத்தை பேசலான்னு சண்டை வரும். குழந்தைக்கு உண்டான முயற்சிகள் செய்தாலும் அதில் சில விஷயங்களாலும் சண்டை வரும். பல்வேறு விதமான கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும். கொஞ்சம் புரிந்து நடந்துக்க வேண்டும். தனக்காக வாழ வேண்டாம். மனைவி தனக்காக வாழக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமான சொந்தங்களை நாடுதல் ஆகாது. இந்த 3ஐயும் கட் பண்ணிவிட்டு அன்பு, பாசம், காதல் கண்டிப்பாக 3 முக்கியம். இது இருந்தால் போதும். அன்புன்னா என்ன? அவர் எங்கே வந்தாலும் போயிட்டு வந்தாலும் மனசு கஷ்டப்படாத வார்த்தைகளை பேச வேண்டும். பாசம்னா ஏதோ விசாரிக்கலாம், எங்கே இருக்கிறீங்க, என்ன இருக்கிறீங்க, எங்கள் வீட்டுக்காரர் அங்கே இருக்கிறார், அவ்வளோ கஷ்டத்துக்குறா, ஓகே. காதல்னால் எப்பவுமே விட்டு கொடுக்கக்கூடாது. அதுதான் காதல். கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி காதலிக்காமல் இருந்திருக்கலாம். அந்த காதலை மனைவி வீட்டை வெளிப்படுத்தும்போது, அந்த பாசங்களாக வெளிப்படும்போது ஒரு கேவலமாக, கேலியாக, கிண்டலாக பேசக்கூடாது. யாருக்கிட்டும் பேசக்கூடாது. ஒரு விட்டு கொடுக்கக்கூடாது. என்ன வந்தாலும் விட்டுக்கூடாது. இது காதல். இந்த 3ம் இருந்தால் அந்த 2ஐ வெற்றி கொள்ளலாம். இது கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக முக்கியம். அதுவும் கல்யாணம் முடிந்து குழந்தைகள் பிறக்காத தம்பதியினருக்கு ஏற்படும் மனச்சிக்கலும், போராட்டங்களும், விஷயங்களும் உண்டான விஷயம் இது கண்டிப்பாக வாழ்க்கைக்கு ஒரு கூற்றாக இருக்குமான்னு கண்டிப்பாக கூற்றாக இருக்கும். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிஞ்சால் அது ஒரு விதமான சண்டை வரும். அது புரியாமல் படிச்சுட்டு நான் அப்படி பண்டிகை ஆகணுன்ட்டு ஒரு கொஞ்சம் கூட கணவனுக்கு சப்போர்ட் பண்ணாமல் போயிட்டு அது ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. கல்யாணம் முடிஞ்ச குழந்தை இல்லைன்னு இது ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இதை பார்த்து கையாண்டு கவனிச்சுட்டு இருந்தால் வாழ்க்கை வெற்றி பெறலாம். இல்லை என்றால் தோல்வி வருமோ இல்லையோ அடிக்கடி சண்டையின் வாழ்க்கை விளிம்பில் சண்டை என்று பிரிந்து போகும். பெரிய அளவில் சண்டை இல்லாட்டியும் சிறிதளவு சண்டை வந்து பிரிந்து வருவார். பிரிவார்கள் என்னை வீட்டுக்குள்ளேயே இருந்து அடைந்து கொண்டு போவார்கள். கல்யாணமான உறவு சண்டை பிடித்தால்தான் நல்லது என்பார்கள். சண்டையே வாழ்க்கையாக இருந்தால் என்ன நல்லது? கரெக்டுங்களா? பிடிச்சதை ஷேர் பண்ணுங்கள்.